யாராவது டைனோசர்களும் கோழிகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் இவற்றிற்கும் தொடர்பு இருக்கிறது. யாராவது ஒரு காலத்தில் குதிரை என்பது ஒரு அடி உயரம்தான் இருந்தது, பிறகு அது படிப்படியாக இனக்கலப்பு செய்ததன் மூலமாக வளர்ந்து அது முதலில் படையிலே இருக்கிற போது அனைவரையும் பயமுறுத்தியது என்பதை நம்புவார்களா? 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குதிரையின் உயரம் ஒரே ஒரு அடிதான். ஒரு காலத்தில் எகிப்தில் பாபூன் குரங்குகளை மேசைகளில் உணவை பரிமாற பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் நம்ப முடியுமா? நாம் இன்று காண்கின்ற அனைத்து வளர்ப்பு மிருகங்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டு மிருகங்களாக ஆக்கப்பட்டவை என்பது நமக்கு தெரியுமா? யார் ஒருவர் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், ஒரு சின்ன பிசகு கூட இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களை பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சரியாக இல்லாத போதுதான் அனைவரிடமும் சரியானவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சரியாக இருப்பவன் அங்கே வந்தால் சரியாக இல்லாமல் சில பொருட்கள் இருக்கும் என்பதை ஒத்துக்கொள்பவனாக இருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அவனுக்கு தெரிவதில்லை. சிலருக்கு நாய் மீது பயம், சிலருக்கு பாம்பு மீது பயம். அது ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் கூட ஆங்கிலத்தில் இருக்கிறது. நாயை பார்த்து பயப்பட்டால் சைனோபோபியா, பூனையை பார்த்து பயப்பட்டால் அலுரோபோபியா, 13ஆம் எண்ணை பார்த்து பயப்படுபவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு பேர் ட்ரிஸ்கடக்கோபோபியா என்று. சிலருக்கு மூடப்பட்ட இடத்திலே இருந்தால் பயம் ஏற்படும், சிலருக்கு மலை உச்சிக்கு சென்றால் பயம் ஏற்படும். இப்படி ஆளாளுக்கு ஒரு பயம் இருக்கிறது. குறைபாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்றார். நான் அவரிடம் கேட்டேன், அப்படி ஒருவேளை குறைபாடுகளே இல்லாத ஒரு மனிதர் உங்களை வந்து சந்தித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவரை நாங்கள் குணப்படுத்தி விடுவோம் என்று சொன்னார். குறைபாடுகள் இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்வது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சேலத்தை சார்ந்த அரசு அலுவலர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த பதிப்பாளர்களே, இங்கே வந்திருக்கின்ற படைப்பாளிகளே, இவற்றை படிக்க வந்திருக்கின்ற படிப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் ஒரு காலத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய அனைத்து பகுதிகளும் சேர்ந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டமாக திகழ்ந்தது. சேலம் 3 மலைவாழ் தலங்களை கொண்டது. ஏற்காடு, கொல்லிமலை, கல்ராயன் மலை என்கின்ற 3 மலைவாழ் தலங்கள். சேலத்து மக்கள் உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். தர்மபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் மாம்பழங்கள் விளைந்தாலும் அந்த மாம்பழங்களை உலகிற்கு சந்தைப்படுத்துகிற மாவட்டம் சேலம். சேலம் கைத்தறிக்கு பிரசித்தியான ஊர். 75,000 கைத்தறிகள் இங்கே இருக்கின்றன. வேட்டி, துண்டு, புடவை என்று உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற ஆடைகளை நெய்கின்ற அழகான நகரம் சேலம். இளம்பிள்ளை என்கின்ற இடத்தில் உற்பத்தியாகிற சேலைகள் இன்று உலகம் முழுவதும் முத்திரையாக அறியப்பட்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சேலம் இந்தியாவிலேயே அதிகம் வெள்ளி வேலைகள் செய்கின்ற இடம். சேலத்தில் இருக்கின்ற ஏற்காடு மிதமான சீதோஷ்ண நிலை கொண்ட அழகான மலைவாழ் தலம். சில மலைவாழ் தடங்களுக்கு சென்றால் அங்கே எப்போது குளிரும், எப்போது மழை வரும், எப்போது வெயில் எடுக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்போதும் சீராக இருப்பது எங்கள் ஏற்காடு. சேலத்தில் தான் தஞ்சை தரணியை வளமாக்குகிற மேட்டூர் அணை இருக்கிறது. மேச்சேரி என்கின்ற இடத்தில் மானாவாரியில் வாழையும் தக்காளியும் பயிராவது தமிழ்நாட்டிலேயே இங்குதான். மேச்சேரி கருப்பு ஆடுகள் எப்போதும் பிரபலமானவை. சேலத்தில் இருக்கிற தாரமங்கலம் சிற்ப வேலைகளுக்கு பிரபலமானது. கற்களால் அமைந்த சங்கிலியை இங்கே காணலாம். அங்கே ரதியின் கண்களுக்கு மன்மதன் தெரிவான், மன்மதன் கண்களுக்கு ரதி தெரிய மாட்டான். இப்படி அற்புதமான வேலைகள் கொண்ட அற்புதமான இடங்கள் கொண்ட சேலம் 2000 ஆண்டுகளாவது குறைந்தது பழமை வாய்ந்தது என்பதை
இங்கே கண்டுபிடித்த ரோமாபுரி நாணயங்கள் தெரிவிக்கின்றன. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேலத்தில் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இறையன்பு இப்போது கச்சிதம் என்னும் கதை என்கிற தலைப்பில் பேசவிருக்கிறேன். நான் கூட கச்சிதம் என்னும் கதை என்கிற தலைப்பில் தான் பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் பேசிய பிறகு கச்சிதம் என்பது கட்டுக்கதை என்று பேசலாம் என்று முடிவெடுத்தேன். நாங்கள் இருவரும் பேசப்போவது ஒன்றைத்தான் என்பதை முதலிலேயே நான் அறிவேன். பெர்னாட் ஷா அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கே இருக்கிறவர்களை பார்த்து, இங்கே வந்திருக்கின்றவர்களில் 50% பேர் முட்டாள்கள் என்று சொன்னார். கோபப்பட்டு எல்லோரும் கற்களை எடுத்து வீசுவதற்கு தயாராக ஆனார்கள். இங்கே வந்திருப்பதில் 50% பேர் புத்திசாலிகள் என்று சொன்னார். கைத்தட்டினார்கள். இரண்டும் ஒன்றுதான், இருந்தாலும் சொல்லுகிற விதம் வேறுபடுகிறது. எனவே முழுமையை நோக்கி என்பதும் கச்சிதம் என்பது கதை என்பதும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். பெர்னாட் ஷாவை பற்றிய சுவையான தகவல்கள் உண்டு. ஒரு முறை அவர் ஒரு பெரிய கூட்டத்திற்கு செல்கிறார். பேசுவதற்கு முன்னால், நான் பேசப் போவது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றார்கள் எல்லோரும். தெரியாதவர்களிடம் பேசி பயனில்லை என்று நடையை கட்டினார். உடனே தெரியும் என்று சொன்னார்கள். தெரிந்தவர்களிடம் பேச வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார். உடனே பாதி பேர் எங்களுக்கு தெரியும், பாதி பேர் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பெர்னாட் ஷா ஒரு முறை ஷேக்ஸ்பியருடைய ஆதரவாளர்கள் அமைத்திருந்த ஒரு கூட்டத்திற்கு வந்தார். ஷேக்ஸ்பியரை பற்றி அதிகமான விமர்சனங்களை செய்தவர் பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷாவை பொறுத்தவரை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய காப்பியங்களில் ஒரு தலைவனை படைக்கவில்லை, மனிதர்களுடைய வறுமையை பாடவில்லை. அதைத்தான் டால்ஸ்டாயும் சொன்னார். அப்படி ஷேக்ஸ்பியரை பற்றி விமர்சனம் வைத்ததனால் அவரை எப்படியாவது கேலி செய்ய வேண்டும் என்று பெர்னாட் ஷாவை ஒரு கூட்டத்திற்கு ஷேக்ஸ்பியருடைய ஆதரவாளர்கள் வரவழைத்தார்கள். பெர்னாட் ஷா வந்தார், பேசி முடித்தார். அவர்கள் எழுந்து, நீங்கள் பேசியதில் அது தவறு இது தவறு என்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடித்ததும் பெர்னாட் ஷா சொன்னார், நான் பேசியது எல்லாமே ஷேக்ஸ்பியர் எழுதியதுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பெர்னாட் ஷாவிற்கு நோபல் பரிசு கிடைத்தது. உடனே அது தலைப்புச் செய்தியாக வந்தது, பெர்னாட் ஷாவிற்கு நோபல் பரிசு என்று. அவர் நோபல் பரிசை நான் ஏற்கவில்லை என்று சொன்னார். அடுத்த நாள் அதுவும் தலைப்புச் செய்தி. உடனே ஏற்கனவே நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் அவரை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அதுவும் தலைப்புச் செய்தி. 4ஆம் நாள் ஏற்றுக்கொண்டார். அதுவும் தலைப்புச் செய்தி. அப்போது பெர்னாட் ஷா சொன்னார், ஒரே செய்தி எப்படி 4 நாட்கள் தலைப்புச் செய்தி ஆக்கினேன் பாருங்கள் என்று. இதை ஓஷோ ஒருமுறை சொல்ல நான் படித்திருக்கிறேன். முழுமை என்பது கற்பனை, முழுமை என்பது கதை, முழுமை என்பது சாத்தியமில்லை, கச்சிதமாக ஒருவர் இருக்க முடியாது என்பது உண்மை. இன்னும் சொல்ல போனால் கற்பனை மட்டுமல்ல, அது ஒரு புனைவு கூட. ஒரு சுஃபி கதை ஒன்று உண்டு. ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களுக்கு ஒரு பசுவை உதாரணம் காட்டினார்கள். குருமார்கள் எல்லாம் சீடர்களுக்கு அந்த பசுவை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தலைவர்கள் எல்லாம் தொண்டர்களுக்கு அந்த பசு மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தந்தைகள் எல்லாம் மகன்களுக்கு இந்த பசுவை போல் இருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அந்த பசுவுக்கு என்ன சிறப்பு என்றால், அதை பால் கறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதன் அடியிலே நீங்கள் ஒரு பாத்திரத்தை வைத்தால் அது தானாகவே அந்த பாத்திரத்தை நிரப்பிவிடும். இதுதான் அந்த பசுவினுடைய சிறப்பு. ஆனால் அவர்கள் எல்லோரும் கவனிக்க மறந்தது, அந்த பாத்திரம் நிரம்பியதும் அது ஒரு உதைவிடும், ஒட்டுமொத்த பாத்திரமும் உருண்டு பால் வீணாகிவிடும். இதை பற்றி சொல்லுகிற போது நீங்கள் வாசிப்பது மட்டும் முக்கியமில்லை, அறிவை அடைவது மட்டும் முக்கியமில்லை. ஒரு அழகான புத்தக கண்காட்சி இவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பதனால் என்ன கிடைக்கிறது? 2 கிடைக்கிறது. ஒன்று கருத்துகள், ஐடியாஸ். இன்னொன்று அறிவு. அறிவு என்பது அதில் இருப்பதை பெறுவது.
கருத்து என்பது அதிலிருந்து இன்னொன்றை நாமாக உருவாக்குவது. ஒரு கருத்து நமக்கு கிடைத்து விடுகிறது, ஆனால் அந்த கருத்து அங்கேயே நின்று விடுவதில்லை, அதிலிருந்து சங்கிலி தொடராக இன்னொரு கருத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதுதான் கருத்தினுடைய இலக்கணம். நாம் ஒரு புத்தகத்தை வாசித்தால் நமக்குள் அந்த சிந்தனைகள் சலன வட்டங்களாக விரிய வேண்டும். அது நம்மை வேறொரு சிந்தனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதனால் தான் டெகார்டஸ் சொன்னார், சிந்திப்பதால் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னார். சிந்திக்கின்ற போது ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்து பிறக்கிறது, அந்த கருத்து இன்னொரு கருத்துக்கு அழைத்து செல்கிறது, அது ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கிறது. ஓர் அறை இருக்கிறது, அந்த அறையின் அடுத்த கதவை திறந்தால் இன்னொரு அறை, பிறகு அதன் கதவை திறந்தால் இன்னொரு அறை. இப்படித்தான் படிப்படியாக கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. கடைசி அறைக்கு இந்த அறையின் கதவை திறக்காமல் செல்ல முடியாது. ஒரு கருத்தை உருவாக்குவதுதான் புத்தகம். சுந்தராவுடைப்பன் அவர்கள் சொன்னார்கள், பூஜ்யம் கற்றல், இன்மை கற்றல் என்று ஒன்றை சொன்னார். கிரிகரி பேட்சன் என்பவர் ஜீரோ லேர்னிங் என்பதை சொல்லுகிறார். அந்த ஜீரோ லேர்னிங் என்றால் இன்று நாம் படிப்பதெல்லாம் ஜீரோ லேர்னிங் தான், மனப்பாடத்தோடு நின்று விடுகிறது. அந்த மனப்பாடம் செய்வது மட்டுமே ஒரு கல்வி அல்ல, மனப்பாடத்திலிருந்து விடுபட்டு மேலே செல்ல வேண்டும், நாம் நம்முடைய சுய சிந்தனைக்கு செல்ல வேண்டும், அதுதான் கல்வி. ஆக தொடக்கத்தில் ஒருவன் ஜீரோ லேர்னிங்கில் இருக்கிறான், கடைசியில் அவன் ஞானத்தை அடைகிற போது லேர்னிங் ஜீரோவாக ஆகிறான். எவன் ஒருவன் ஜீரோ லேர்னிங்கில் இருந்து லேர்னிங் ஜீரோவிற்கு செல்லுகிறானோ அவன் தான் ஞானம் பெற்றவனாக அடையாளம் காணப்படுவான். நாம் ஒருவர் முழுமையை அடையவும் முடியாது, கச்சிதமாகவும் இருக்க முடியாது என்பதை வாழ்க்கையில் உணர்ந்தால் நம்முடைய இருத்தலில் மகிழ்ச்சியை அடைவோம். சில திரைப்படங்களில் காண்பிப்பார்கள், ஒரே மாணவன் தொடர்ந்து வந்து எல்லா பரிசுகளையும் வாங்கி கொண்டிருப்பதை போல. இதை பார்த்து சில தந்தைகளும் தாய்மார்களும் மகன்களை, நீயும் இப்படி இருக்கிறாயே, அவன் எத்தனை பரிசுகள் வாங்குகிறான் என்று திரையில் காட்டுவதை அசலில் காட்டுவதை போல காட்டி மகன்களையும் மகள்களையும் அதிகம் சாதிப்பதற்கு வற்புறுத்துவார்கள். அப்படி ஒருவர் எல்லாவற்றிலும் பரிசு வாங்கினால் பரிசு கொடுக்கிற போது உயிருடனேயே இருக்க முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் சாத்தியம் என்பது நமக்கான திறமையில் தேடுவதில் இருக்கிறது. இயற்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்து படைத்திருக்கிறது. கச்சிதம் என்பது நடக்க முடியாத காரியம் என்பதை நாம் வரலாற்றில் பார்த்தோம். தாமஸ் மூர் என்பவர் உட்டோப்பியா என்கிற ஓர் அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். உட்டோப்பியா என்றால் பர்ஃபெக்ட் பிளேஸ் என்று பொருள், எல்லாவற்றிலும் கச்சிதமாக இருக்கிற ஓர் இடம். அது நடக்க முடியாத கற்பனையால் மட்டுமே சாத்தியமான ஒன்றிற்கு உட்டோப்பியன் ஐடியா என்கின்ற ஒரு பதம் அந்த நூலில் இருந்து உருவானது. கற்பனைகளில் மட்டுமே சாத்தியமாக ஒருவர் கச்சிதமாக இருக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு மனநல மருத்துவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவரிடம் கேட்டேன், எல்லோரும் குறைபாடு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறீர்களே? ஆமாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அவனுக்கு தெரிவதில்லை. சிலருக்கு நாய் மீது பயம், சிலருக்கு பாம்பு மீது பயம். நெப்போலியனுக்கு பூனையின் மீது பயம் இருந்தது. ஒருவர் சிறிதும் அச்சப்படாமல் ஒரு பாம்பை பொத்தில் இருந்து எடுத்தார். ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு எலியை பார்த்து பயந்து போய் வியர்த்து அந்த பாம்பை கீழே போட்டு விட்டார். அவருக்கு பாம்பை பிடிக்க தைரியம் இருக்கிறது, ஆனால் எலியை பார்க்க பயமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். அது ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் கூட ஆங்கிலத்தில் இருக்கிறது. நாயை பார்த்து பயப்பட்டால் சைனோபோபியா, பூனையை பார்த்து பயப்பட்டால் அலுரோபோபியா, 13ஆம் எண்ணை பார்த்து பயப்படுபவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு பேர் ட்ரிஸ்கடக்கோபோபியா என்று. சிலருக்கு மூடப்பட்ட இடத்திலே இருந்தால் பயம் ஏற்படும், சிலருக்கு மலை உச்சிக்கு சென்றால் பயம் ஏற்படும். இப்படி ஆளாளுக்கு ஒரு பயம் இருக்கிறது. குறைபாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்றார். நான் அவரிடம் கேட்டேன், அப்படி ஒருவேளை குறைபாடுகளே இல்லாத ஒரு மனிதர் உங்களை வந்து சந்தித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவரை நாங்கள் குணப்படுத்தி விடுவோம் என்று சொன்னார். குறைபாடுகள் இல்லாமல்
ஒரு மனிதர் வாழ்வது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் கச்சிதம் என்பதை நாம் ஒரு வரையறையாக வைத்திருக்கிறோம், இலக்காக வைத்திருக்கிறோம், அதை நாம் ஆதர்சமாக வைத்திருக்கிறோம். ஒன்று கச்சிதமாக இருந்தால் அது பயன்படாது. ஒரு மனிதர் எல்லாவற்றிலும் கச்சிதமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருடன் யாருமே நட்பாக இருக்க முடியாது. அப்படி கச்சிதமான ஒருவரோடு நீங்கள் ஒரு அறையை பகிர்ந்து கொண்டால் நீங்கள் எதை செய்தாலும் தவறு என்று அவர் சொல்வார். சில கச்சிதங்கள் இல்லாத மனிதர்களால் தான் நட்பு கூட பூரணமாகிறது, நட்பு கூட முழுமையாகிறது. எப்போது பார்த்தாலும் நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த உலகம் கச்சிதமின்மைகளால் உருவான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குவளை தண்ணீரை இங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த குவளையிலே இருக்கிற தண்ணீரில் எந்த விதமான தாது பொருள்களும் கலக்கவில்லை, சுத்தமான தண்ணீர். அதில் ஒரு முழுங்கை கூட உங்களால் விழுங்க முடியாது. ஏனென்றால் சுத்தமான தண்ணீருக்கு நிறம் இருக்காது, மனம் இருக்காது, சுவை இருக்காது. அப்படிப்பட்ட டிஸ்டில்டு வாட்டரை உங்களுக்கு வைத்தால் உங்கள் தாகமும் தீராது, உங்களால் குடிக்கவும் முடியாது. சில பொருட்கள் எல்லாம் கலக்கிற காரணத்தால் தான் தண்ணீருக்கு சுவை ஏற்படுகிறது, அதை நீங்கள் ருசிக்கிறீர்கள். சுத்தமான தங்கம், அதை நீங்கள் இழுத்து நீட்டி எவ்வளவு தூரம் வேண்டுமானால் கொண்டு போகலாம். தங்கத்தினுடைய மகிமையே அதனுடைய மேலியபிலிட்டி என்று வேதியியலில் சொல்வார்கள். உலகத்தில் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களில் ஒன்று தங்கம். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது இரும்பு. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அச்சாரமாக இருக்கிறது. முதலில் கண்டுபிடிப்பது அல்ல. முதலில் கண்டுபிடித்தது இல்லாமல் வாழ்ந்து விடலாம், கடைசியாக கண்டுபிடித்தது இல்லாமல் வாழ முடியாது. அந்த தங்கம் சுத்தமாக இருந்தால் அதிலே நகைகள் செய்ய முடியாது, மோதிரம் போட முடியாது. அது நெளிந்து வளைந்து கீழே விழுந்து விடும். அதிலே சிறிது செம்பு கலக்கிற போதுதான் அந்த தங்கம் பயன்படுகிறது. கச்சிதமான தங்கத்தால் பயனில்லை, கச்சிதம் இல்லாத தங்கத்தால் தான் பயன் இருக்கிறது என்பதை ஆபரணங்கள் செய்பவர்கள் அறிவார்கள். இந்த உலகமே ஒரு கச்சிதமாக இல்லை. இந்த உலகம் கச்சிதமாக இல்லாததனால் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, புயல்கள் உண்டாகின்றன, சூறாவளிகள் தோன்றுகின்றன, எரிமலைகள் கொதிக்கின்றன. இவையெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த உலகம் கச்சிதமாக இல்லை என்கிற காரணத்தினால்தான். இந்த உலகமே தினமும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த இருத்தல் முழுமையும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடியுமே அது பரிணாம வளர்ச்சி. இந்த நொடிக்கு ஒரு நொடி முன்னால் இருந்த உலகம் இன்று இல்லை, இருத்தல் இல்லை. ஏதேனும் ஒரு எரி நட்சத்திரம் கீழே விழுந்திருக்கலாம், ஏதேனும் ஒரு கிரகத்தில் சிறு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம், ஏதேனும் ஓர் அலை ஓர் சமுத்திரத்தில் கரையை கடந்து சென்றிருக்கலாம், ஏதேனும் ஓர் இடத்திலே நில அரிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இருத்தல் தன்னை பரிணாம வளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இருத்தல் கச்சிதமாக இல்லை. அதனால்தான் கடவுள் பொய் என்கிற ஒரு நூலை எழுதினார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். அந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்லுகிறார், இருத்தல் ஒரு கஞ்சத்தனமான காசாலன், அது ஒரு நொடியை கூட வீணடிப்பதில்லை. இருத்தல் நொடியை வீணடிப்பதில்லை, மனிதர்கள் நொடியை வீணடிக்கிறார்கள். நொடியை மட்டுமல்ல, நாட்களை, வருடங்களை, ஆண்டுகளை அவர்கள் வீணடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொன்னதைப் போல இந்த ஒவ்வொரு நொடியிலும் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. டார்வின் அந்த பீகிள் என்கின்ற கப்பலிலே சுற்றுப்பயணம் செய்கிற போது ஒன்றை கண்டார். இருத்தல் தொடர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது தேவைக்கேற்ப. அதனால்தான் அவர் சொன்னார், சிறந்தவை இந்த உலகத்தில் நீடிப்பதில்லை. எவையெல்லாம் தாக்கு பிடிக்கிற சக்தி உள்ளதாக இருக்கிறதோ அவைதான் நீடித்து நிற்கின்றன. சிறந்தவை இந்த உலகத்தில் மறந்து போய்விடலாம், ஆனால் தாக்கு பிடிக்கும் தன்மையோடு, சுந்தராவுடைப்பன் அவர்கள் சொன்னாரே, வலியை தாங்குகிற திராணியோடு, எதிர்ப்புகளை தாங்குகிற திராணியோடு, தடைகளை மீறுகின்ற திராணியோடு எவன் ஒருவன் தொடர்ந்து தன்னுடைய பாதங்களை அழுத்தமாக பதிக்கிறானோ அவன்தான் தாக்கு பிடிக்கிறவனாக இருக்கிறான், அவன்தான் நீடித்து நிற்கிறான் என்று சார்ல்ஸ் டார்வின் சொன்னார். அவர் அந்த கெலோபோகாஸ் தீவுக்கு செல்லுகிறார். அந்த கெலோபோகாஸ் தீவிலே
ஒரே பறவை, ஃபின்ச் என்கின்ற பறவை. ஆனால் அது எந்த தீவிலே இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய மூக்கு நீளமாக இருக்கிறது, சில இடங்களில் தட்டையாக இருக்கிறது, சில இடங்களில் பட்டையாக இருக்கிறது, சில இடங்களில் கூர்மையாக இருக்கிறது. எந்த இடத்தில் அது கொட்டைகளை உடைக்க வேண்டுமோ அங்கே கூர்மையாக இருக்கிறது, எங்கே அது பழங்களை சாப்பிடுமோ அந்த இடத்திலே அது பட்டையாக இருக்கிறது. தேவைக்கு ஏற்ப அதனுடைய அழகு விரிவடைவதை பார்த்துத்தான் டார்வின் சொன்னார், இருத்தல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, இயற்கை தன்னை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறது என்று. எனவே இருத்தலே ஒருபோதும் கச்சிதமாக இல்லை. நாம் எந்த இருத்தலில் இருக்கிறோமோ, எந்த இயற்கையில் இருக்கிறோமோ அந்த இயற்கையே கச்சிதமாக இல்லை. நாம் பார்க்கிற விலங்குகள் எல்லாம் கூட பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. யாராவது டைனோசர்களும் கோழிகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் இவற்றிற்கும் தொடர்பு இருக்கிறது. யாராவது ஒரு காலத்தில் குதிரை என்பது ஒரு அடி உயரம்தான் இருந்தது, பிறகு அது படிப்படியாக இனக்கலப்பு செய்ததன் மூலமாக வளர்ந்து அது முதலில் படையிலே இருக்கிற போது அனைவரையும் பயமுறுத்தியது என்பதை நம்புவார்களா? 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குதிரையின் உயரம் ஒரே ஒரு அடிதான். ஒரு காலத்தில் எகிப்தில் பாபூன் குரங்குகளை மேசைகளில் உணவை பரிமாற பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் நம்ப முடியுமா? நாம் இன்று காண்கின்ற அனைத்து வளர்ப்பு மிருகங்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டு மிருகங்களாக ஆக்கப்பட்டவை என்பது நமக்கு தெரியுமா? 4000 ஆண்டுகளாக எந்த விலங்கையும் நம்மால் வீட்டு மிருகமாக ஆக்க முடியவில்லை, வளர்ப்பு மிருகமாக ஆக்க முடியவில்லை. ஒரு சிம்பன்சியை பழக்கினால் 100 to 200 சொற்களை அதை அடையாளம் காண முடியும். போலியோ வைரஸ்களை கண்டுபிடிப்பதற்கு 30,000 குரங்குகளை 3 ஆண்டுகள் பயன்படுத்தி அதை தரம் பிரித்தார்கள் என்பது அறிவியல் நுட்பம். நாம் இன்று பார்க்கிற பல விலங்குகள் காலப்போக்கிலே பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த நிலைமையை அடைந்தன. நாம் இப்போதும் திருப்தி அடையவில்லை. ஒரு காலத்தில் குறைவான பால் தந்த பசுக்களை நாம் கலப்பு செய்து இன்று அதிக பால் சுரக்கிற மிருகங்களாக ஆக்கியிருக்கிறோம். ஒரு காலத்தில் குறைவாக மகசூல் தந்த பயிர்களை எல்லாம் நாம் படிப்படியாக அபிவிருத்தி செய்து இன்று அதிக மகசூல் தருகிற பயிர்களாக மாற்றி இருக்கிறோம். இன்று குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி செய்கிற பயிர்களையும் பழ வகைகளையும் காய்கறிகளையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். பெரிய கொட்டைகள் இருக்கிற பழங்களை எல்லாம் நாம் பதப்படுத்தி தடவி அவற்றின் விதைகள் எல்லாம் உதிரும்படி செய்திருக்கிறோம். இன்று விதைகள் இல்லாத பழங்கள் வந்துவிட்டன. இந்த விதைகள் இல்லாத பழங்களை சாப்பிடும் மனிதர்கள் நாளடைவில் பற்கள் இல்லாமல் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்படி படிப்படியாக மனிதன் இருப்பதில் திருப்தி அடைவதே இல்லை, அவன் தொடர்ந்து அதை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதுதான் இலக்கு, இதோடு நாம் திருப்தி அடைவோம் என்று ஒரு மனிதனும் சிந்திப்பதில்லை. இன்னும் என்ன அதில் சாதனை செய்ய முடியும், இன்னும் அதிலே என்ன வளர்ச்சியை செலுத்த முடியும், இன்னும் என்ன மேம்பாட்டை செய்ய முடியும் என்று அவன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறான். கச்சிதமின்மையால் அவனுடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கச்சிதமின்மையால் அவன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை அவன் கச்சிதம் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் அதனோடு அவன் நிறுத்தியிருப்பான். நீங்கள் நாய்களை பார்க்கலாம், விதவிதமான நாய்கள் இருக்கின்றன. குள்ளமான நாய்களும் இருக்கின்றன, உயரமான நாய்களும் இருக்கின்றன. அந்த உயரமான நாய்களிலே உயரமானவற்றை தேர்ந்தெடுத்து அவன் கலப்பு செய்தனால் மிக உயரமான நாய்களை அவன் அடைந்தான். இன்னும் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவன் எப்போதுமே ஒன்றுதான் முடிவு என்று நினைப்பதில்லை. இன்னும் அவனுக்கு பல விதங்கள் தேவை, வகைகள் தேவை. அதனால் அவன் முயன்று கொண்டிருக்கிறான். வேன் காவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அற்புதமான ஓவியர். அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஓவியம்தான் விற்பனையானது. அந்த ஓவியம் கூட அவருடைய மூத்த சகோதரர் ஒருவரை அனுப்பி வாங்கியதால் விற்றது என்று கேள்விப்பட்டு அவர் மனம் முடிந்து போனார். அந்த வேன்கா ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிற போது அந்த சூரியகாந்தி என்கிற அந்த ஓவியத்தை பற்றி அகிரோ குரோசவா
தன்னுடைய கனவுகள் என்கின்ற அந்த திரைப்படத்திலே காண்பித்திருப்பார். அதிலே அவர் அந்த சூரியகாந்தி பூக்களை எல்லாம் வரைந்து கொண்டிருப்பார். ஒரு கட்டத்தில் அதிலேயே நுழைந்து அவள் காணாமல் போவதைப் போல படைத்திருப்பார். அந்த சூரியகாந்தி பூக்கள் என்ற அந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் சூரியகாந்தி தோட்டத்திலே நின்று கொண்டிருப்பதைப் போல இருக்கும். அப்படி அற்புதமான ஒரு ஓவியம். வேன்கா வரைந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் கேட்டார், உங்களுடைய படைப்புகளிலேயே மகத்தான படைப்பு, மாஸ்டர் பீஸ் எது என்று கேட்டார். வேன்கா சொன்னார், இதுதான் என்னுடைய மகத்தான ஓவியம், இப்போது நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். 3 மாதங்களுக்கு பிறகு வேன்கா அவனுடைய இடத்திற்கு போனால் வேறொரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். உங்களுடைய மகத்தான ஓவியம் முடிந்து விட்டது. இல்லை இல்லை, இப்போது நான் வரைந்து கொண்டிருப்பதுதான் மகத்தான ஓவியம். நான் மகத்தான ஓவியத்தை வரைகிற முயற்சியில் தான் தொடர்ந்து நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அதை வரைந்து விட்டால் வரைவதை நான் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னார். ஒரு கவிஞரிடம் கேட்டார்கள், உன்னுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்புகள் எது? அந்த படைப்பை எழுதுவதற்குத்தான் இத்தனை படைப்புகளை நான் எழுதியிருக்கிறேன். சிறந்த படைப்பு ஒன்று உருவாகுமே ஆனால் என்னுடைய பேனாவிலிருந்து, என்னுடைய பேனா என்னுடைய விரல்களிலிருந்து உதிர்ந்து விடும் என்று சொன்னார். ஷேக்ஸ்பியர் 48 வயதிலே எழுதுவதை நிறுத்தினார். அவர் கடைசியாக எழுதியது டெம்பஸ்ட் என்கிற ஒரு நாடகம். அந்த டெம்பஸ்டை அவர் எழுதுகிற போது ஒரு மகிழ்ச்சியான நாடகமாக அவர் மாற்றினார். அதை பற்றி குறிப்பிடுகிற போது ஐசக் அசிமோவ் சொல்லுவார், ஷேக்ஸ்பியர் ended his career in an upbeat mood என்று கூறுவார். மகத்தான நாடகம் அது. அதிலே பிராஸ்பெரோ என்கிற ஒரு பாத்திரம் வரும். அந்த பிராஸ்பெரோ தன்னுடைய மந்திரக்கோலை தூக்கி எறிவது போல இருக்கும். அதை விமர்சகர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பேனாவை தூக்கி எறிவதைத்தான் அப்படி சொன்னார், இனிமேல் நான் எழுத மாட்டேன் என்பதைத்தான் என்று. ஏனென்றால் ஷேக்ஸ்பியரை பொறுத்தவரை அவருடைய மகத்தான காவியங்களிலே அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. ஒருவேளை ஷேக்ஸ்பியர் எழுதிக்கொண்டே இருந்திருந்தால் 52 வயதிற்கு பின்பும் அவர் வாழ்ந்திருக்க கூடும். தமிழிலே அப்படி நான் எழுதுவதையெல்லாம் எழுதிவிட்டேன் என்று சொன்ன எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவரிடம் யாராவது சென்று நீங்கள் ஏன் எழுதவில்லை என்றால், நான் எழுதியதையெல்லாம் நீ படித்து விட்டாயா என்று கேட்பார். ஆகவே கவிஞர்களும் மற்றவர்களும் தொடர்ந்து மகத்தான படைப்பை உருவாக்குவதற்காக, கச்சிதமான படைப்பை ஒன்றை வாழ்நாளிலே உருவாக்கி விடமாட்டோமா என்கின்ற அந்த வேட்கையில் தான் எழுதி கொண்டிருக்கிறார். 2 விதமான ஆளுமைகள் இருக்கிறார்கள். மனவியல் வல்லுநர்கள் சொல்வார்கள், டைப் ஏ பர்சனாலிட்டி, டைப் பி பர்சனாலிட்டி என்று. டைப் ஏ என்றால் அவர்கள் எப்போதுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருப்பார். எல்லா இடங்களிலும் நான் தான் முதலாவதாக இருக்க வேண்டும், இன்னும் சாதிக்க வேண்டும், இன்னும் பெரிய பதவிக்கு போக வேண்டும், இன்னும் உயரமாக ஆக வேண்டும், இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும், என் நிறுவனத்தில் நான் தான் முதலாவது இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பதற்றம் வருகிறவர்களாகவும், மன அழுத்தம் வருகிறவர்களாகவும், மாரடைப்பு வருகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும். ஒன்று சிறிது பிசகினால் கூட அவர்களுக்கு கோபம் மூக்கை பொத்தி கொண்டு வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு மாரடைப்பும் இதய நோயும் இரத்த கொதிப்பும் நீரடிவும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். 2வது டைப் பி பர்சனாலிட்டி, வாழ்க்கையை அதன் போக்கிலே எடுத்துக்கொண்டவர்கள். சுந்தர ஆவுடையப்பன் சொன்னதை போல இனிய காண்க. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதோ அதில் இனியவற்றை காண்பது, குறை கூறாமல் இருப்பது. சிலரோடு சென்றால் உங்களுக்கு திரைப்படம் கூட பார்க்க முடியாது. அதில் ஒரு காட்சி வந்து கதாநாயகன் பூமியிலிருந்து மேலே எழும்பி அடிப்பதை போல ஒரு காட்சி வந்தால் உடனே சொல்வார்கள், புவியீர்ப்பு விசையின்படி இது சாத்தியமில்லை என்று சொல்வார்கள். ஒரு பாடல் வருகிறது என்றால் அவர்கள் சொல்வார்கள், சரி இவர்கள் பாடுகிறார்கள், எங்கிருந்து அந்த இசை வருகிறது? நடன காட்சி வந்தால் எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி நடனம் ஆடுகிறார்கள்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்தால் உங்களால் திரைப்படத்தை ரசிக்க முடியாது. ஏனென்றால் திரைப்படத்தை ரசிக்க வேண்டும் என்றால் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற ஒன்று தேவை. ஒரு சக்கரம் சுற்றுகிற போதே சின்ன வயதாக இருக்கிற ஒரு சிறுவன் அந்த சக்கரம் சுற்றி முடிக்கிற போது ஒரே பாட்டிலேயே அவன் 25 வயது இளைஞனாக ஆகிவிடுகிறான். நம்முடைய திரைப்படங்களில்
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் அதுவரை சில சம்பவங்கள் இயல்பாக நடந்திருக்கின்றன. உங்களுடைய சந்தேகிக்கின்ற தன்மையை தள்ளி வைத்துவிட்டு அந்த படத்தை பார்த்தால் தான் பார்க்க முடியும். நீங்கள் எப்படி 5 நிமிடத்தில் ஒருவன் இளைஞனாக முடியும் என்று கேள்வி கேட்டால் சாத்தியமே இல்லை. அதைப் போல நீங்கள் வாழ்க்கையை அதன் போக்கிலே எடுத்துக்கொண்டால் ஒரு திரைப்படத்தை கூட மகிழ்ச்சியாக பார்க்க முடியும். ஆனால் எல்லாவற்றிலும் கச்சிதத்தை காண்கிறவர்களோடு நீங்கள் சென்றால் அவர்கள் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்பார்கள். இது சாத்தியமா என்று கேட்க கேட்க அதன் அழகை, அதன் ரசிப்பு தன்மையை அவர்கள் இழந்து விடுவார்கள். நான் 4 விதமான பேரை பார்த்திருக்கிறேன். ஒருவரிடம் உங்கள் அறையில் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் வெடிகுண்டே வைக்கவில்லை, அலறி ஊரையே கூட்டி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு விதம். இரண்டாவதாக, அவர்கள் அறையில் வெடிகுண்டையே வைத்தால் அதை எடுத்து கொண்டு போய் அமைதியாக பக்கத்து அறையில் வைத்துவிட்டு வந்து எதுவுமே நடக்காதது போல தங்கள் பணியை செய்பவர்கள். மூன்றாவதாக, அந்த வெடிகுண்டை எடுத்து அதன் திறனை இழக்க செய்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல தங்கள் பணியை செய்வார்கள். நான்காவதாக, அந்த வெடிகுண்டை மைசூர் போண்டாவில் வைத்து சாப்பிட்டு ஜீரணம் செய்கிறவர்கள். இந்த 4 விதமான மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். யார் ஒருவர் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், ஒரு சின்ன பிசகு கூட இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களை பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சரியாக இல்லாத போதுதான் அனைவரிடமும் சரியானவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சரியாக இருப்பவன் அங்கே வந்தால் சரியாக இல்லாமல் சில பொருட்கள் இருக்கும் என்பதை ஒத்துக்கொள்பவனாக இருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் 2 அலுவலகங்களில் அலுவலராக இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு தொலைநகலை கொடுத்து அந்த மற்றொரு அலுவலகத்தில் அதை எல்லா அலுவலகங்களுக்கும் அனுப்பும்படி உத்தரவிட்டார். காலையில் இந்த உத்தரவை கொடுத்தார். மதியம் வந்திருக்கும். அவருடைய அந்த நேர்முக உதவியாளரை அழைத்து அனுப்பிவிட்டீர்களா என்று கேட்டார். அவர் இன்னும் அனுப்பவில்லை என்று சொன்னார். எரிமலையை போல வெடித்து விட்டார். கோபத்தில் கொந்தளித்தார். அவரை கடுமையாக திட்டினார். அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். அவர் 5 நிமிடத்தில் எந்த தொலைநகலை மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த தொலைநகலை அந்த அலுவலகத்திலிருந்து இவருடைய அலுவலகத்திற்கே அவர் அனுப்பிவிட்டார். அனுப்ப வேண்டியது மற்ற அலுவலகங்களுக்கு. ஆனால் அச்சத்தின் பிடியின் காரணமாக இவருக்கே அதை அனுப்பிவிட்டார். ஏனென்றால் பதற்றத்தினால் விளைவது பெரிய நன்மை அல்ல, பதற்றத்தால் விளைவது கச்சிதம் அல்ல, குறைபாடுகள் என்பதை உணர வேண்டும். ரஷ்யாவிலே ஒரு சின்ன கதை, அழகான கதை. கூட்டு பண்ணையிலே வேலை செய்கிற ஒரு பெண், அவளுக்கு செருப்பு வாங்க வேண்டும் என்கிற ஆசை கணவனுக்கு. நகரத்திற்கு செல்கிறான். தன்னுடைய மனைவியின் காலை உத்தேசமாக அவன் மனத்திலே கணக்கிட்டு ஒரு செருப்பை வாங்கி கொண்டு வருகிறான். அந்த செருப்பை வாங்கி கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து இதை நீ அணிந்து பார் என்று சொல்கிறார். மனைவி அதை அணிகிறாள். செருப்பு சின்னதாக இருக்கிறது. நம்முடைய பழக்கம் என்னவென்றால், அப்படி ஒரு செருப்பு நம் காலுக்கு பொருந்தாமல் இருந்தால் நாம் என்ன சொல்வோம்? செருப்பு சின்னதாக வாங்கி வந்து விட்டீர்களே என்று குறைபடுவோம். ஆனால் அந்த பெண் சொன்னால், பாவம், இந்த பாழா போன சரியன் கால் பெரிதாக இருக்கிறது என்று சொன்னாள். அவள் செருப்பு சின்னதாக இருக்கிறது என்று குறைபட்டு கொள்ளவில்லை, கால் பெரிதாக இருக்கிறது என்று அந்த கணவனின் அன்பை போற்றுபவளாக இருந்தால் என்பதுதான் இந்த கதையினுடைய சாரம். யார் கச்சிதமின்மையை உணர்கிறார்களோ அவர்கள் இந்த கச்சிதவன்மைக்கு பின்னால் இருக்கிற அன்பை உணர்வார்கள், பாசத்தை உணர்வார்கள், கருணையை உணர்வார்கள், மேன்மையை உணர்வார்கள். சில பேர் ஒரு பணி கிடைத்தால் அதில் திருப்தி அடைய மாட்டார்கள். இன்னும் மேலே, இன்னும் மேலே என்று ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். யாரை பிடித்தால் அடுத்தது ஒரு பதவி கிடைக்கும், அவர்கள் விரும்புகிற பதவி என்று யார் நிர்ணயிப்பார்களோ அவர்களுடைய இல்லத்திலே இருக்கிற அந்த காவலரை கூட நட்பு செய்து கொள்வார்கள்.
இப்படி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கச்சிதம் இதுதான் என்கின்ற எண்ணத்தில் வாழ்பவர்கள் அல்ல. இன்னும் கச்சிதம் வேண்டும், இன்னும் கச்சிதம் வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு முறை நான் படித்தேன், ஒருவர் ஒரு பெரிய மனிதருடைய வீட்டுக்கு செல்கிறார். அந்த பெரிய மனிதர் அவரை விருந்தினராக வர வேண்டும் வர வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த மாநகரத்திற்கு சென்றவர் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அந்த வீட்டிலே அந்த பெரிய மனிதர் மிகப்பெரிய மாளிகையை எழுப்பியிருக்கிறார். மாளிகையின் ஒவ்வொரு அறையாக கொண்டு போய் காண்பிக்கின்றார். இந்த அறையை பாருங்கள், இந்த அறையை பாருங்கள் என்று மகிழ்ச்சி ததும்ப அத்தனை அறைகளையும் காட்டுகிறார். இந்த வீடு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை எல்லா விதத்திலும் அவர் தெரியப்படுத்தி விடுகிறார். அடுத்த முறை மாநகரத்திற்கு போகிறார். அந்த நண்பர் சிறிதும் மகிழ்ச்சியாக இவரை வீட்டிற்கு அழைக்கவில்லை. ஏன் அழைக்கவில்லை என்றால், அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருவர் இவரை காட்டிலும் பெரிய வீட்டை கட்டிவிட்டார். இவருடைய மகிழ்ச்சி என்பதே அந்த தெருவிலே இவருடைய வீடுதான் பெரியது என்பதுதான். வேறொருவருடைய வீடு பெரியதாக இருக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் அவருக்கு வரவில்லை. எப்போதுமே ஜென் புத்திசத்தை பொறுத்தவரை ஒரு தோட்டத்தை சுத்தப்படுத்துவது என்றால் ஒரு சருகு கூட இல்லாமல் சுத்தப்படுத்துவதல்ல. நீங்கள் சுத்தப்படுத்தி முடித்த பிறகு அதிலே ஒரு சருகையாவது விட்டு விட்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சருகும் இல்லாமல் எப்போதும் தோட்டம் இருக்காது. சிறிது நேரத்தில் அங்கே ஒரு சருகு விழுந்துதான் தீரும். ஒரு சீடனுக்கு தோட்டத்தை சுத்தப்படுத்தும் பணியை கொடுத்தார்கள். அவன் சென்று தோட்டத்தை முழுமையாக சுத்தப்படுத்தினான். ஒரு பிசிறு கூட இல்லாமல் சுத்தப்படுத்தினான். தலைமை துறவியை சென்று அழைத்தான், வாருங்கள் வந்து பாருங்கள் தோட்டத்தை எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று. அவர் வந்தார், பார்த்தார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, கொஞ்சம் பொறு என்று ஒரு மரத்தை சற்று உலுக்கினார். சில மலர்களும் விழுந்தன, சில சருகுகளும் விழுந்தன. இப்போது சரியாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு காலத்தில் தோட்டம் என்று சொன்னால் இடது பக்கம் என்ன இருக்கிறதோ அதுதான் வலது பக்கமும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், சிமெட்ரி என்று. ஏனென்றால் நம்முடைய மனமே ஒரு பக்கம் இருப்பதை போல இன்னொரு பக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு ஆடலை பார்த்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், வலது பக்கம் என்ன அபிநயம் செய்கிறார்களோ அதைத்தான் இடது பக்கமும் செய்வார்கள். அப்போதுதான் அந்த நடனம் முழுமையானதாக பொருள். ஆனால் தோட்டக்கலையை பொறுத்தவரை இப்போதெல்லாம் வலது பக்கம் இருப்பதை போல இடது பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். ஏனென்றால் நம்முடைய உடலே அசிமெட்ரியில் தான் இருக்கிறது. இடது பக்கம்தான் நமக்கு இதயம் இருக்கிறது. சில பேருக்கு வலது பக்கமும் உண்டு, ஒரு சிலருக்கு உண்டு. வலது பக்கம்தான் நமக்கு கல்லீரல் இருக்கிறது. இப்படி நம்முடைய இதயமே சமத்தன்மையிலே இல்லை என்பதுதான் உண்மை. கச்சிதமாக இல்லை. கச்சிதமின்மையால் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சோப்பு விளம்பரங்களை பார்க்கலாம். சோப்பு போடுவதற்கு முன்னால் கையிலே நிறைய கிருமிகள் இருப்பதை போல காண்பிப்பார்கள். அதற்கு பிறகு கையை அலம்பிய பிறகு சுத்தமாக கிருமிகள் போனதாக காட்ட மாட்டார்கள், 1-2 கிருமிகள் இருப்பதை போல காட்டுவார்கள். அதுதான் அந்த விளம்பரத்தினுடைய உண்மைத்தன்மை. மொத்த கிருமிகளையும் நீங்கள் அடித்து விட முடியாது, 1-2 இருக்கத்தான் வேண்டும். அந்த கிருமிகளோடு தான் நாம் வாழவும் வேண்டும். அந்த கிருமிகள் இல்லாவிட்டால் நமக்கு எதிர்ப்பு சக்தி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அங்கெங்கே 1-2 இருக்கத்தான் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் எந்த ஒரு செய்தியை எடுத்தாலும் அதிலே நாம் முழுமை என்பது தேவையில்லை, முழுமையை நோக்கியதாக கச்சிதம் என்பது கதை என்கின்ற அளவில்தான் அதை நாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மாமல்லபுரத்திற்கு செல்லலாம், அங்கே இருக்கிற கற்கோயில்களை பார்க்கலாம், சிற்பங்களை எல்லாம் பார்க்கலாம். அந்த சிற்பங்களெல்லாம் மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் அந்த சிற்பங்கள் முழுமை பெறாமல் தான் இருக்கும். எந்த சிற்பமும் கச்சிதமாக இருக்காது. ஏனென்றால் கலைக்கு முடிவு இல்லை என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த சிற்பங்கள் எல்லாம் முழுமை பெறாமல் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முழுமை பெறாத சிற்பத்தின் பொருள் என்ன? சென்று பார்க்கிறோம் அல்லவா, நம்முடைய கற்பனைக்கு ஏதாவது வேண்டும் என்பதை மெய்யியல் துறையின்படி அந்த காலத்திலேயே அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பெரிய கோயிலுக்கு செல்லுகிறீர்கள், அங்கே துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். அந்த துவாரபாலகர்கள்
பிரம்மாண்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் காலை ஒரு பாம்பு சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாம்பினுடைய வாயிலே ஒரு யானை தொங்கிக் கொண்டிருக்கிறது. யானை என்பது 10 அடி உயரம். அந்த யானையே ஒரு பாம்பின் வாயிலே இருக்கிறது என்றால் அந்த பாம்பு எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும்? அந்த பாம்பு காலை சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அந்த துவாரபாலகர்கள் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும்? அந்த துவாரபாலகர் சொல்கிறார், உள்ளே இருப்பவர் மிகப்பெரியவர் என்று. அப்படி என்று பார்த்தால் இருத்தல் தான் இறைமை என்கிற பொருளில் தான் அது கையாளப்பட்டிருக்கு. அந்த பெரிய கோயிலிலே ராஜராஜன் கற்களை பதித்து அதில் 108 நடன கரணங்களை செதுக்குவதற்கு முயற்சி செய்தார். 108 நடனக்கரங்கள் வெவ்வேறு வகையிலே அதிலே கல்லிலே செதுக்க வேண்டும். செதுக்கிய சிற்பத்தை பதிப்பது எளிது. கற்களை பதித்து அதில் செதுக்க வேண்டும் என்றால் ஒரு சிறு பிசகு ஏற்பட்டால் கூட அந்த கல்லை எடுக்க முடியாது. அப்போது எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக விழிப்புணர்வுடன் அந்த சிற்பத்தை அவர்கள் செதுக்கி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதிலே 108 கரணங்களையும் அவர் செதுக்கவில்லை. 83 கரணங்களைத்தான் அவர் செதுக்கி இருக்கிறார். ஏன்? அந்த 83ஐ செதுக்கியதுதான் அதனுடைய பெருமை. அதை கச்சிதமாக செதுக்காமல் ராஜராஜன் விட்டதுதான் பெருமை. 108ஐயும் நீங்கள் செதுக்கி இருந்தால் உங்கள் கற்பனைக்கு அங்கே இடமில்லாமல் போயிருக்கும். அதனால் அதை அவர் உங்கள் யூகத்திற்கு, நீங்கள் காட்சிப்படுத்துவதற்கு, நீங்கள் சிந்திப்பதற்கு இடமளித்து அதை செதுக்கி இருக்கிறார். இதுதான் அந்த ஒரு படைப்பாளியினுடைய பார்வையிலே வாசகனையும் இணைத்துக் கொள்கின்ற ஒரு உத்தி என்பதை நாம் உணர வேண்டும். செட்டாரியஸ் பேரிபஸ் என்று பொருளாதாரத்தில் சொல்வார்கள். ஒன்றின் விகிதத்தையும் இன்னொன்றையும் ஒப்பிடுகிற போது அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் மற்றவையெல்லாம் அப்படியே இருக்க என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். மற்றவையெல்லாம் அப்படியே இருக்க என்றால் மற்றவை ஒருபோதும் அப்படியே இருக்காது என்பதுதான். மற்றதையெல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நீங்கள் மற்றவை எப்படி அப்படியே இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியும்? செட்டாரியஸ் பேரிபஸ் என்பது சாத்தியமே இல்லை. அது ஒரு கச்சிதத்தை நோக்கிய ஒன்றாக இருக்கிறது. வாபி சாபி என்கிற தத்துவம் ஜப்பானிலே உழுகிறது. நோபுவோ சுசுகி என்பவர் மனிதர்களுடைய மனநிலையை பற்றி சொல்லுகிறார். பெரும்பான்மையான மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், இன்னும் பெரிய வீடுகளில் வாழ வேண்டும், இன்னும் மேம்பட்ட பதவிகளில் வாழ வேண்டும், இன்னும் மேம்பட்ட வட்டத்தில் பழக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இந்த எண்ணம் இருப்பதனால்தான் இந்த பெரும்பான்மையான மனிதர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று குறிப்பிடுகிறார். மகிழ்ச்சி என்பது இருப்பதில் திருப்தி அடைகிற ஒரு நேர்த்தி என்பதை உணர வேண்டும். ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை சொன்னார். மிக பெரிய செல்வந்தருடைய மகன் அவன். இறக்கிற தருவாயில் தந்தையை கேட்டான், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள். தந்தை சொன்னார், உன்னை விட பணக்காரன் யாரோடும் நீ பழகாதே, நட்பாக இருக்காதே. அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர் அவர்தான். தந்தை இறந்து விடுகிறார். தந்தையின் அறிவுரையை நாம் சோதித்து பார்க்கலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. அதனால் அவன் அந்த ஊரிலேயே இவனை விட பணக்காரர் மன்னருடைய மகன் இளவரசன் தான். இளவரசனோடு நட்பு கொண்டான். சில நேரங்களில் நாம் உண்மையை நிரூபிப்பதற்காக பரிசோதித்து பார்க்கிறோம் என்று சொன்னார் ஜெயகாந்தன். பரிசோதிக்காமலேயே உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே அந்த பணக்கார இளைஞன் இளவரசனோடு நட்பு கொண்டான். ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்கு விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தின்பண்டங்களை எல்லாம் கொடுப்பான். ஒரு நாள் இளவரசனுக்கு சந்தேகம் வந்தது. இவ்வளவு பொருட்களை தருகிறானே, இவனுடைய இல்லம் எப்படி இருக்குமோ என்று ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டான். வீட்டுக்கு செல்கிறான். தடபுடலான விருந்தெல்லாம் தருகிறார்கள். எல்லாம் முடிந்த பிறகு முற்றத்திற்கு வருகிறார்கள். அங்கே ஒரு பேசும் கிளி இருக்கிறது. அது அழகாக பேசுகிறது. இளவரசனிடம் அந்த செல்வந்தன் சொல்கிறான், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், பரிசு பொருளாக நான் தருகிறேன். எனக்கு அந்த கிளிதான் வேண்டும். இவன் சொல்கிறான், அந்த கிளியை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். ஏனென்றால் அந்த கிளி நான் பழம் ஊட்டினால்தான் அது சாப்பிடும். எனக்கு மிகவும் செல்லமான கிளி. இதை தவிர எதை வேண்டுமானாலும் கேளுங்கள்.
இல்லை எனக்கு கிளிதான் வேண்டும். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், அந்த கிளியை தர முடியாது. இளவரசன் சென்று விடுகிறான். சிறிது நேரத்தில் படை வருகிறது, வீட்டை துவம்சம் செய்கிறது, கிளியின் இறக்கைகளை எல்லாம் பீத்து போட்டு சென்று விடுகிறது. அப்போதுதான் உணர்ந்தான் தந்தையின் அறிவுரை எவ்வளவு மகத்தான அறிவுரை என்று. தன்னை விட ஒரு மேம்பட்ட வட்டத்தில் தான் பழக வேண்டும் என்று நினைப்பதனால் திருப்தி இல்லாமல் இருக்கிறார். அந்த வாபி சாபியிலே நொபுவோ சுசுகி சொல்கிற முக்கியமான ஒன்று, நாம் பூரணமானவர்கள் இல்லை, நாம் யாருமே முழுமையானவர்கள் அல்ல, நாம் கச்சிதமானவர்கள் இல்லை. யாராவது ஒருவர் கச்சிதம் என்று சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உயிரற்ற பொருள்கள் தான் கச்சிதமாக இருக்க முடியும். ஒரு நாற்காலி கச்சிதமாக இருக்கலாம், ஒரு மேசை கச்சிதமாக இருக்கலாம், ஒரு பேனா கச்சிதமாக இருக்கலாம். அவை கூட கச்சிதம் இல்லை என்பதனால் தான் நாளுக்கு நாள் அவற்றின் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே வடிவத்தில் ஒரு நாற்காலி வந்தால் இதுதான் சிறந்த நாற்காலி என்றால் அதை விட அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அவை கூட, உயிரற்றவை கூட கச்சிதமான இல்லை. எனவே நாம் கச்சிதமாக இல்லை, முழுமையாகவும் இல்லை, நிரந்தரமானவர்களும் இல்லை. திருக்குறளிலே அதனால்தான் நிலையாமை என்கிற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் சொன்னார். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன, இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நேற்று ஒருவரை பார்த்தால் அவரை போலவே, அவர் நேற்று பார்த்ததைப் போலவே இன்று இருப்பார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதனால்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், நீங்கள் ஒருவரை சந்தித்தால் முதன்முறை சந்திப்பதை போல பாருங்கள். நேற்று சந்தித்ததை போல நீங்கள் பார்த்தால் ஒருவேளை உங்களிடம் அவரை பற்றிய தவறான எண்ணங்கள் ஏற்படலாம். அவர் நேற்று வன்மமாக இருந்திருக்கலாம், இன்று இனிமையாக இருக்கலாம். நேற்று அவர் முள்ளாக இருந்திருக்கலாம், இன்று மலராக ஆகியிருக்கலாம். மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொன்னார். நம்முடைய குண்டலகேசியிலே அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது. பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமிரு இளமை செத்தும், மீளுமி வியல்பு முன்னே மேல்வரும் மூப்புமாகி நாலு நாள் சாகின்றோமே நமக்கு நாம் அழாதது என்ன என்று. நாம் சின்ன வயதிலே குழந்தையாக இருக்கிறோம். குழந்தை செத்துதான் அது தவடத் தொடங்குகிறது. பிறகு அந்த தவடுகிற பருவம் செத்த பிறகுதான் அது காளையாக ஆகிறது. பிறகு மூப்பு வருகிற போது காளை பருவம் செத்து விடுகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செத்து கொண்டுதான் இருக்கிறோம். செத்து கொண்டிருக்கிற நமக்கு அழாமல் மற்றவர்களுக்காக ஏன் அழுகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காகவும் அழ வேண்டும், ஏனென்றால் நாமும் செத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த குண்டலகேசியின் பாடல் அற்புதமான பாடல். அதனால்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஹிராக்லட்டஸ் சொன்னதுதான், ஒரு மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். நான் நிலையற்றவன் என்பதற்கு அற்புதமான ஓர் உதாரணம் மகாபாரதத்திலே வருகிறது. மகாபாரதத்திலே மிகவும் படித்து மகிழ வேண்டிய ஒரு சருக்கம், ஆங்கிலத்திலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு சருக்கம் இருக்கிறது. அதுதான் பொய்கை நீர் சருக்கம் என்பது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறார்கள், தாகம் எடுக்கிறது, தண்ணீர் வேண்டும். அவர்கள் சகாதேவனை அனுப்புகிறார்கள் ஒரு பொய்கையில் இருந்து நீர் கொண்டு வருவதற்காக. சகாதேவன் செல்கிறான், அந்த பொய்கையில் நீர் எடுக்கப் போகிறான். அதை பாதுகாத்து கொண்டிருக்கிற யக்ஷன் சொல்லுகிறான், நீ நீர் எடுப்பதற்கு முன்னால் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல். தாகம் தாங்க முடியவில்லை, யார் கேள்விக்கு பதில் சொல்வார்கள்? அவன் பொருட்படுத்தாமல் தண்ணீரை குடிக்க முற்படுகிறான், அவன் இறந்து விடுகிறான். அடுத்தது நகுலன் வருகிறான், அடுத்தது அர்ஜுனன் வருகிறான், அடுத்தது பீமன் வருகிறான். அனைவருமே தண்ணீரை பருகும் ஆர்வத்தில் அங்கே இறந்து கிடக்கிறார்கள். தருமன் வருகிறான், யக்ஷன் கேள்வி கேட்கிறான், ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லுகிறான். அந்த கேள்விகளில் ஒன்று அற்புதமான ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் வியப்பூட்டக்கூடிய செய்தி எது? தினமும் எல்லோரும் சாவதை பார்த்தும் நாம் நிரந்தரமாக வாழ்வோம் என்று ஒவ்வொருவனும் நினைக்கிறான் அல்லவா? அதுதான் வியப்பூட்டும் செய்தி. இது எல்லா காலத்திற்கும் பொருந்துவது. நாம் தினமும் மரணமடைகிறவர்களை பார்த்தாலும் நாம் வாழப்போவதாகத்தானே நினைக்கிறோம். போதை மருந்து உட்கொள்பவர்களும் அப்படித்தான். இந்த போதை மருந்து எல்லோருக்கும் கெட்டது செய்யும், ஆனால் எனக்கு நல்லது செய்யும் என்று நினைக்கிறார். கிட்டத்தட்ட அந்த இறந்து போகிறவர்களை பார்த்து நாம் வாழப்போகிறோம் என்று நினைக்கிற மனிதனை போலத்தான்
இந்த பதிலை கேட்டதும் யக்ஷன் மகிழ்ந்து போகிறான். சரி, ஒருவரை மட்டும் உயிர்ப்பித்து கொடுப்பதென்றால் யாரை கேட்பாய்? நகுலனை கொடுங்கள் என்றான். ஏன் உன்னுடைய வெற்றியை குவிப்பதற்காக பீமனை கேட்காமல் விட்டாய், அர்ஜுனனை கேட்காமல் விட்டாய்? அதற்கு தர்மன் சொல்லுகிறான், தர்மன் என்பதற்கு யுதிஷ்டிரன் என்பது யுத்தத்தில் ஸ்திரமானவன் என்கிற பொருள். யுதிஷ்டிரன் என்பதற்கு அவன் கேட்கிறான், ஏன் நீ அர்ஜுனனையோ பீமனையோ கேட்கவில்லை? தர்மன் சொல்லுகிறான், நான் குந்தி தேவியின் மகன், மாதிரியின் மகன் ஒருவன் வேண்டும், அதனால் நான் நகுலனை கேட்கிறேன். ஆனால் சூதாடுகிற போது அவன் முதலில் பீமனை இழக்கவில்லை, அர்ஜுனனை இழக்கவில்லை, சகாதேவனை இழக்கிறான், நகுலனை இழக்கிறான். இப்படித்தான் இழக்கிறான். அரண்மனை வாழ்வு கற்றுத்தராத தர்மத்தை அவனுக்கு கானக வாழ்க்கை கற்றுத்தந்தது. அந்த கடுமையான வாழ்க்கை, அந்த கச்சிதமற்ற வாழ்க்கை அவனுக்கு கற்றுத்தந்தது. பிறகு எல்லாரையும் உயிர்ப்பித்து யக்ஷன் அனுப்பினான் என்பது பொய்கை நீர் சுருக்கம். ஆனால் அது சொல்கிற ஒரு செய்தி, இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த நிமிடம் முழுமையானதல்ல. அடுத்த நிமிடம் என்ன நிகழும் என்பதை தெரியாமல் நாம் இருக்கிறோம். ஒரு முறை யாசகம் கேட்டு வருகிறார்கள். அவர்களை தர்மன் நாளைக்கு வா என்று சொல்கிறான். பீமன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டதற்கு, நாளை வரை நாம் இருப்போம் என்று நீ நினைக்கிறாயே, அதை பார்த்துத்தான் நான் சிரிக்கிறேன் என்று பதில் சொல்கிறான். எனவே எதுவும் பூரணமானது இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். சில பேர் சொல்வார்கள், என்னிடம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் மது அருந்துவதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, வெற்றிலை பாக்கு போடுவதில்லை, பீடி சிகரெட் கிடையாது, எதுவும் கிடையாது என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் ஒன்றும் மெய்ஞானம் அடைந்து விட போவதில்லை, பொய் பேசுவார்கள். முல்லா நஸ்ருதீன் நன்றாக குடித்திருந்தார், அப்போதுதான் புகைத்திருந்தார், வாயிலிருந்து வாசனை. போதைப் பொருளை பையில் வைத்திருக்கிறார். மருத்துவரிடம் வந்தார் இருமிக்கொண்டே. மருத்துவர் கேட்டார், உங்களுக்கு மது பழக்கம் உண்டா? இல்லை. போதை பழக்கம்? இல்லை. புகைப்பிடிக்கம்? இல்லை. அப்போது என்ன கெட்ட பழக்கம் இருக்கிறது? பொய் சொல்லுவேன் என்று சொன்னார். இவை அத்தனையும் அதில் அடங்கி விடுகிறது. அவர்கள் உத்தமமானவர்களாக இருப்பதில்லை. எனவே கச்சிதமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிற பல மனிதர்கள் கச்சிதமாக இல்லை. புத்தர் எப்போதும் சொல்வார், நான் எப்போதும் தொடங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு மெய்ஞானம் அடைந்த ஒரு மனிதர், நான் எப்போதும் தொடங்கிக் கொண்டே இருக்கிறேன். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று நினைக்கிறவன் தான் கற்றுக்கொள்ள முடியும். நான் கற்று முடித்து விட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அதனால் புத்தர் சொன்னார், நான் தொடங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. சாக்ரட்டிஸிடம் வந்து சொன்னார்கள், நீங்கள் மிகப்பெரிய ஞானி என்று. அவர் சொன்னார், எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும், எனவே எனக்கு தெரியும். தெரியாததை தெரிந்து கொள்வதுதான் அறிவு. தெரியாததை தெரிந்து கொள்வதுதான் தெரிந்து கொள்வதன் ஒரு பகுதி என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். நியூட்டன் எவ்வளவு பெரிய ஞானி! உலகத்தின் 3 கணக்கு விஞ்ஞானிகளை பற்றி கூறுகிற போது 3 பேரை பட்டியலிடுகிறார்கள். ஒன்று ஆர்க்கிமிடிஸ், பித்தாகரஸ் கூட அங்கே இல்லை, ஆர்க்கிமிடிஸ். இரண்டாவதாக நியூட்டன், மூன்றாவதாக காஸ். அந்த நியூட்டன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லுகிற போது, கடற்கரையிலே ஒரு கிளிஞ்சலை கண்டுபிடித்தவன் ஒரு குழந்தையாக அதை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் அனைவரிடமும் காட்டு மகிழ்வதைப் போலத்தான் என்னுடைய கோட்பாடுகளை நான் இந்த உலகத்திற்கு அளிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு ஞானி எவ்வளவு நிதானமாக பதிலளிக்கிறார் என்று பாருங்கள். ஒரு மன்னனிடம் ஒரு வைரம் இருந்தது, விலையுயர்ந்த பெரிய வைரம். அதிலே ஒரு கீறல் விழுந்து விட்டது. மன்னனால் தாங்க முடியவில்லை. இவ்வளவு அழகான வைரத்தில் ஒரு கீறல் விழுந்து விட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காரை வாங்குகிற போது அதில் கீறலே விடக்கூடாது என்று நினைப்பீர்கள். நீங்கள் எப்போதாவது கீறல் விழுந்தால் நிம்மதி இழப்பீர்கள். நீங்கள் முதலிலேயே காரில் கீறல் விழுந்துதான் தீரும் என்கிற மனப்பான்மையோடு இருந்தால் கீறல் விடுகிற போது அதை கண்டுகொள்ள மாட்டீர்கள். கார் என்பது கீறல் விழுவதற்குத்தான். கீறல் விழுவாத கார் இருக்க முடியாது. ஆனால் அந்த வைரத்திலே ஒரு சின்ன விரிசல் விட்டவுடன் அந்த மன்னன் அசந்து போகிறான். என்ன செய்வது என்று அவன் பயந்து போகிறான். யாராவது இந்த வைரத்தை சரி செய்ய முடியுமா என்று கேட்கிறான்.
ஒரு வைரக் கலைஞர் ஒருவர் வருகிறார். எனக்கு இதை ஒரு வாரம் கொடுங்கள், நான் சரி செய்து கொடுக்கிறேன். எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஒரு வாரம் கழித்து கொண்டு வருகிறார். அந்த வைரம் ஒரு ரோஜா பூவை போல அதை செதுக்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். முதலிலே இருந்ததை விட இப்போது அழகாக இருக்கிறது. எல்லா கீறல்களும் அழகானவைதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜப்பானிலே ஒரு கலை இருக்கிறது, கின்ட்டுசுகி என்று பெயர். கின்ட்டுசுகி என்றால் உடைந்த கோப்பைகளை தங்கத்தாலோ வெள்ளியாலோ அதனுடைய விரிசல்களை சரி செய்வது. அந்த விரிசல்களில் அவர்கள் தங்கத்தை வைத்து அதை இணைப்பார்கள். அந்த கோப்பை இன்னும் அழகு பெற்றுவிடும். நாம் விரிசல் விழுந்த மனங்களையும் நம்முடைய செயல்பாடுகளால் தங்கக்கோடுகள் இட்டு இணைப்பதுதான் வாழ்க்கையினுடைய சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தை பற்றி கூட நண்பர் சுந்தரா உடைப்பன் அவர்கள் சொன்னார். அன்பு என்பதை நிரூபிப்பதற்கு ஆயுளே தேவைப்படுகிறது என்றார். திருமணமாகிற போது ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் என்றால், மனைவி மாறவே மாட்டாள் என்று நினைக்கிறான். மனைவி நினைக்கிறாள், இவனை மாற்றிவிடலாம் என்று நினைக்கிறாள். இதுதான் திருமணத்தினுடைய சாரமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் கச்சிதமான ஒரு பெண்மணியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கல்லூரியில் படிக்கிற போது சொன்னார். 20 ஆண்டுகள் கழித்து அவரை சந்தித்தேன். திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். இல்லை என்றார். கச்சிதமான பெண்மணி கிடைக்கவில்லையா என்று கேட்டேன். கிடைத்தால் என்றார். பிறகு ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? அவளும் கச்சிதமான ஒரு ஆணை தேடிக்கொண்டிருக்கிறாள், அதுதான் பிரச்சனை. ஒருவன் சொன்னான், ஏன் இத்தனை நாளாக திருமணம் ஆகவில்லை என்று கேட்டதற்கு அவன் உரைத்த பதில், நான் என்னுடைய அம்மாவை போலவே நல்ல குணநன்கள் உள்ள ஒரு பெண்ணாக வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் இந்த 10 ஆண்டுகளாக திருமணம் ஆகவில்லை. பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அதே நண்பன் பார்த்தான். இன்னுமா உனக்கு அம்மாவை போன்ற பெண் கிடைக்கவில்லை? கிடைத்தால் பிறகு என்ன பிரச்சனை? அப்பா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அதுதான் பிரச்சனை என்று சொன்னார். எனக்கு தெரிந்த ஒருவர் தொடர்ந்து பெண்களை பார்ப்பது, வேண்டாம் என்று நிராகரிப்பது, இப்படியே நிராகரித்துக் கொண்டே இருந்தார் பல ஆண்டுகள். ஒரு நாள் ஒரு பெண் பார்க்க போனார். பெண் பார்க்க போன இடத்தில் பெண்ணின் தாயாருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. வெளியே போய் என்று துரத்தினார். காரணம் என்னவென்றால், பெண்ணின் தாயாரையும் இவர் பெண் பார்த்திருக்கிறார். அவர் இளம் வயதில் இருக்கிற போது அந்த பெண்ணையும் இவர் பெண் பார்த்திருக்கிறார். அப்படி சில நேரங்களில் இன்னும் நன்றாக போகும், இன்னும் வேண்டும், இன்னும் அதிக பணம் கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் உண்டல்லவா? அதனால் தானே நிதி மோசடிகளில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். சிலர் பங்கு சந்தையை வாங்குவார்கள், இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும் என்று விற்காமல் கடைசியில் நட்டத்தில் முடிவது உண்டு. ஏனென்றால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு கச்சிதமாக கற்பனை செய்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய முயல்கிறார்கள். எதையும் முழுமையை நோக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள், எதுவும் முழுமையாக இல்லை. மிகப்பெரிய மாளிகைகளில் கூட அவர்கள் முழுமையாக கட்டுவதில்லை, முழுமையாக செதுக்குவதில்லை. அதிலே சில குறைபாடுகளோடு தான் செய்கிறார்கள். ஆண்டனி காடி என்பவர் இருக்கிறார், அற்புதமான கட்டட கலைஞர். அவர் ஸ்பெயின் நாட்டிலே ஒரு தேவாலயத்தை எழுப்பினார். அதற்கு பெயர் சாக்ரடா ஃபெமிலியா என்பது. அந்த அழகான அந்த தேவாலயம் முடிக்கப்படவில்லை. முடிக்கப்படாததனால் அது அழகாக திகழ்கிறது. எல்லோரும் அதை மிகப்பெரிய கட்டடக்கலையாக பார்க்கிறார்கள். ஒருவேளை அது முடிவு பெற்றிருந்தால் அதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள், அதை ரசித்திருக்க மாட்டார்கள். இப்போது நான் சாக்ரடா ஃபெமிலியா என்பதை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருந்திருக்கும். பீசாவினுடைய சாய்வு கோபுரத்தை பற்றி நாம் படித்திருப்போம். அது நேராக இருந்திருந்தால் யாராவது அதை போற்றி இருப்பார்களா? சற்று சாய்ந்திருப்பதனால் தான் அது உலக அதிசயமாக கருதப்படுகிறது. அதே வளாகத்தில் இன்னும் 2 இடங்கள் சாய்ந்திருக்கின்றன. ஒன்று பேப்டிஸ்ட்ரி என்கிற ஒன்று, இன்னொன்று கத்தீட்ரல் என்கிற ஒன்று. இந்த 2மே சற்று சாய்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த சாய்வு கோபுரம் அளவுக்கு சாயவில்லை. சாய்வதில் கூட கொஞ்சம் அதிகமாக சாய்ந்தால் அது அழகாக கருதப்படுகிறது. அப்படி கச்சிதம் என்பதை நாம் அழகு என்று சொல்ல முடியாது, கச்சிதத்தை தாண்டி அழகு என்பது இருக்கிறது. காஃப்கா என்கிற அற்புதமான எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய எழுதினார். அவருக்கு ஒரு நண்பன் இருந்தார். அந்த நண்பர் மேக்ஸ் பிராட் என்று பெயர். அவரிடம் சொன்னார்,
இந்த படைப்புகளை எல்லாம் தயவு செய்து நீ வெளியிடாதே என்றார். ஆனால் அவருடைய எதிர்ப்பையும் மீறி மேக்ஸ் பிராட் அவற்றை வெளியிட்டார். அவைதான் உலக புகழ்பெற்ற நாவல்களாக ஆகின்றன. ட்ரையல், அல்கமிஸ்ட் என்பவையெல்லாம் அப்படி பதிப்பிக்கப்பட்டவைதான். கச்சிதம் இல்லை என்று காஃப்கா கருதினார். ஆனால் உலகம் அதில் இருக்கிற அழகை கொண்டாடுகிறது. படைப்பவன் ஒன்றை கச்சிதம் என்று முடிவு செய்ய முடியாது. படிப்பாளிகள் தான் அது கச்சிதமா கச்சிதம் இல்லையா என்று முடிவு செய்வார்கள். அதை போலதான் எமிலி டிக்கன்சன் சில கவிதைகள் மட்டும்தான் வெளியாயின. 1800 கவிதைகள் அவர் எழுதி வைத்துவிட்டு இது தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்டது என்று சொல்லி இறந்து விட்டார். அந்த கவிதைகளை எல்லாம் வெளியிட்டார்கள். எமிலி டிக்கன்சன் அந்த கவிதைகள் வேண்டாம் என்று சொன்னாலும் அதை வெளியிட்ட பிறகு மகத்தான கவிஞராக அறியப்பட்டார். இதிலே காஃப்காவாக இருந்தாலும் சரி, எமிலி டிக்கன்சனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் மனத்தளர்ச்சியிலே பாதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை ஒருவன் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாகவே இருந்திருந்தால் அவனிடம் ஒரு படைப்பு கூட வராது. நீங்கள் இங்கே பார்க்கிற எல்லா புத்தகங்களுமே யாரோ ஒருவர் தங்களிடம் இருக்கிற சமாதானமின்மையைத்தான் புத்தகமாக எழுதுகிறார்கள். ஒருவர் மகிழ்ச்சியாக, கலீல் கிப்ரான் சொன்னார், யார் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கானோ அவன் பேசவே மாட்டான் என்று சொன்னார். அவன் அளவிலே அவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னார். காஃப்காவோ எமிலி டிக்கன்சனோ எழுதியதற்கு காரணம் அவர்கள் மனத்தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த தளர்ச்சியை போக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு இலக்கியம் தேவைப்பட்டது. ஈஸ்டர்லின் பாரடாக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு கட்டம் வரை மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பணம். ஆனால் அந்த கட்டத்திற்கு பிறகு பணத்தினால் மகிழ்ச்சி வருவதில்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு கட்டம் வரை மகிழ்ச்சி பணத்தினால் வரும், அதற்கு பிறகு அது வருவதில்லை. உலகத்திலே பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சைக்காலஜி என்கிற ஒரு இதழிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். 10க்கு 9% திருப்தியாக இருப்பவர்கள், 10க்கு 10% திருப்தியாக இருப்பவர்கள், 10க்கு 8% திருப்தியாக இருப்பவர்கள் என்று பார்த்தார்கள். அதிலே 10க்கு 10 திருப்தியாக இருப்பவர்கள் சாதிக்கவே இல்லை. 10க்கு 8, 10க்கு 7 இருப்பவர்கள் தான் சாதித்தார்கள். ஏனென்றால் அதிக திருப்தியாக இருக்கிற போது ஒரு கச்சிதத்தன்மை வந்து விடுகிறது. அவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வராமல் போய்விடுகிறது என்று அவர் கூறினார். இட்சாக் பேர்ல்மேன் என்கிற ஒருவர் இருந்தார். போலியோவினால் பாதிக்கப்பட்டவர். அவர் அதற்காக வருந்தவில்லை. ஒரு அற்புதமான வயலின் கலைஞராக மாறினார். ஒரு அரங்கத்திற்குள் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக செல்லுகிறார். அந்த இசை நிகழ்ச்சியிலே அமர்ந்து அவர் இசையை செய்கிற போது வயலினுடைய ஒரு நரம்பு அருந்து விடுகிறது. எல்லோருமே பதபதித்து போகிறார்கள். வேறொரு வயலினால் அவர் வாசிப்பார் என்று நினைக்கிறார்கள். அதே வயலினால் வாசித்து அற்புதமான இசையை அந்த அரங்கத்திலே அவர் நிகழ்த்தி காட்டி கைத்தட்டல் பெற்றார். இயற்கையை பொறுத்தவரை நாம் நம்முடைய எண்ணங்களை அந்த இயற்கையின் மீது சுமத்துகிறோம். நம்மை பொறுத்தவரை இலையுதிர் என்பது சோகம். ஒருவர் சோகமாக இருக்கிற போது நம்முடைய திரைப்படங்களில் இலையுதிரை காண்பிப்பார்கள். இலையுதிர் சோகம் அல்ல, இலையுதிர் துறவு. தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புதியவற்றிற்காக அது காத்திருக்கிறது. தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக அந்த மரம் தவம் இருக்கும் காலம்தான் இலையுதிர் காலம். இலையுதிரை பார்க்கிற போது ஒரு தவ ஞானியைப் போல, ஒரு துறவியைப் போல பாருங்கள். ஜென் ஹைக்கு ஒன்று உண்டு, நீ இரு நான் போகிறேன், 2 இலையுதிர் காலங்களா. ஒரு இலையுதிர் மரத்தை பார்க்கின்ற ஒரு துறவி சொல்கிறார், அந்த இடத்திற்கு வருகிறார், அங்கே தங்கலாம் என்று நினைக்கிறார். இலையுதிர் மரத்தை பார்க்கிறார், நீ இரு, நீ மட்டும் இரு, நான் போகிறேன். ஏனென்றால் நானும் ஒரு இலையுதிர் காலம், நீயும் ஒரு இலையுதிர் காலம். 2 இலையுதிர் காலம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. நீ மட்டும் இரு, நான் போகிறேன் என்று அங்கே இருந்து கிளம்புவதை போல ஒன்று. அதை போலத்தான் பௌத்தத்திலே 10 ஜென் அண்ட் 10 புல்ஸ் என்கிற ஒரு கோட்பாடு உண்டு. 10 காளைகள். அந்த 10 காளைகளுடைய சித்திரங்கள். ஒருவன் காளைகளை தேடி போகிறான், காளையை தேடி போகிறான் ஒருவன். இதுதான் முதல் சித்திரம். மெய்ஞானத்தை தேடி ஒருவன் போகிறான். அது ஒரு காளையை போல, ஒரு காளையை அடக்குவதைப் போல கடினமானது. அவன் மெய்ஞானத்தை தேடி போகிறான்.
காளையின் கால் தடங்கள் தென்படுகின்றன. அது இரண்டாவது. அவனுக்கு சிறிது சிறிதாக மனத்தை வெறுமையாக்கிற கலை வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக காளையை காண்கிறான். நான்காவதாக அந்த காளையை பிடிக்கிறான். ஐந்தாவதாக அந்த காளையை அடக்குகிறான், மனத்தை அடக்குகிறான். ஆறாவதாக அந்த காளையின் மீது ஏறி சவாரி செய்து வீட்டுக்கு வருகிறான். அடுத்த சித்திரத்தில், ஏழாவது சித்திரத்தில் காளையை அவன் துறந்து விடுகிறான். தேவையில்லை, மெய்ஞானம் கூட தேவையில்லை. அடுத்ததில் தன்னையும் உதறி விடுகிறான். செல்ஃப் இஸ் ஃபர்காட்டன். அடுத்ததில் அவன் மூலத்திற்கு செல்கிறான். இருமையற்ற ஒரு நிலை, இருமையற்ற நிலைக்கு செல்கிறான். இறுதியாக சாதாரண மனிதனைப் போல ஒரு சந்தைக்கு வருகிறான். இதுதான் ஒருவன் அடைகிற ஒரு நிலைமை. கச்சிதம் என்பது இல்லை, சாமானியனாக வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்பதை அது சொல்லிக் கொடுக்கிறது. வாபி சாபியை பொறுத்தவரை கலைஞன் தென்படக்கூடாது, கலைதான் தென்பட வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்து ஆகா அற்புதமாக நடித்திருக்கிறார் என்று கைதட்டினால் அது கலை அல்ல. ஏனென்றால் கலைஞன் தென்படுகிறான். அந்த நடிகன் அழுகிற போது நீங்களும் அழுதால் அது கலை. நீங்கள் கைத்தட்டினால் கலை அல்ல. நீங்கள் அதிலே ஒன்றி போகிற ஒரு மனிதன் தான் அந்த கலையில் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான். ஜென்னிலே ஓவியங்கள் உண்டு. மிகப்பெரிய மலைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், மனிதர்கள் சிறிதாக இருப்பார்கள். மனிதர்கள் பெரிதல்ல. இயற்கையின் முன்னால் மனிதர்கள் ஒன்றுமே இல்லை என்கின்ற சொல்லுவதைப் போல அந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டார்கள், நீங்கள் பர்ஃபெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நீங்கள் எப்போது கச்சிதத்தை எண்ணி வாழ்கிறீர்களோ அப்போது நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒன்றை ஆதர்சமாக கருதி அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பல பேரை பார்க்கலாம், அவர்கள் ஏதோ ஒன்றின் பின்னால் வாழ்க்கை முழுவதும் ஓடி இறுதியில் அதை அடைந்த பிறகு ஐயோ நாம் வாழ்நாளை எல்லாம் இதை தேடுவதிலும் இதை பிடிப்பதிலும் வீணடித்து விட்டோமே, மகிழ்ச்சியை இழந்து விட்டோமே என்று நினைப்பார்கள். அதனால் அவர் சொல்லுகிறார், அது நீங்கள் தேவையில்லாத ஒரு ஆதர்சத்தை படைக்கிறீர்கள். விழிப்புணர்வுடன் இருங்கள். விழிப்புணர்வுடன் இருக்கிற போது உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் எவன் ஒருவன் கச்சிதத்தை எதிர்பார்க்கிறானோ அவன் எப்போதும் வேறொருவரோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறான். பெற்றோர் பக்கத்து வீட்டு மாணவனோடு ஒப்பிடுவார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களோடு நாம் ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். சுற்றி இருப்பவர்களை விட நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒப்பிட்டு ஒப்பிட்டு நாம் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுகிறோம். அடுத்தது முக்கியமானது, நாம் கச்சிதமாக இல்லை என்று தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த வருத்தம் நம்முடைய உயிரை கூட குலைத்துவிடும். ஓஷோவிடம் கேட்டார்கள், கச்சிதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கச்சிதமின்மைதான் இயற்கையானது. நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டு இரண்டாக பிரித்தால் வலது மூக்குக்கும் இடது மூக்கும் ஒரே மாதிரியாக இல்லை. புத்தரிடம் ஒரு அழகான பொன் வந்து சொன்னால், நான் அழகான பெண் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஆமாம், நீ அழகாக தோன்றுகிறாய், ஆனால் உன் முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பார், அசிங்கமாக இருப்பாய் என்றார். அழகு என்பது ஒட்டுமொத்தமான ஒரு மதிப்பீடு தானே தவிர அது உண்மை அல்ல. அதைத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் எதை முக்கியம் என்று கருதுகிறீர்களோ அது முக்கியமில்லை. இயற்கையில் எல்லாம் கச்சிதமின்மையால் தான் அழகாக இருக்கின்றன. ஒரு மரம் கச்சிதமாக இருந்தால் அழகாக இருக்காது. ஒரு தோப்பிலே எல்லா தென்னை மரமும் நேராக இருந்தால் அழகு இல்லை. அதில் ஒன்று வளைந்திருந்தால்தான் நேரான மரங்கள் எவை என்பதையே நாம் அடையாளம் காண முடியும். நேரான மரத்தை அடையாளம் காட்டுவது வளைந்த மரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், நீங்கள் கச்சிதம் இல்லாதவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்களுக்குள் அலைகள் எழும்பாது, அதிருப்தி தோன்றாது. நீங்கள் நிம்மதியின்மையால் வாட மாட்டீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள். நீங்கள் எதை அடைந்தீர்களோ அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொன்னார். அடுத்ததாக முக்கியமானது சொன்னார், நீங்கள் கச்சிதமின்மையை ஒத்துக்கொண்டால் உங்கள் உறவுகளில் விரிசல் வராது. நம் நண்பர்கள் இப்படி இருக்க வேண்டும், திருமணமான உடனேயே நாம் நினைக்கிறபடி நம்முடைய துணை இருக்க வேண்டும் என்று நினைப்போம்.
அதனால்தான் எல்லா பிரச்சனைகளும் வருகின்றன. நாம் கச்சிதமின்மைகளை ஏற்றுக்கொண்டால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள், நல்ல அலுவலர்கள் கிடைப்பார்கள், எந்த இடத்திலும் நமக்கு பிரச்சனை வராது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், இந்த சமுதாயம் கச்சிதம் என்பதை கற்பனையாக படைத்து உங்கள் மீது அது திணித்து கொண்டே இருக்கிறது. இந்த சமுதாயத்திலே நீ கச்சிதமாக இல்லை, இன்னும் உன்னை மேம்படுத்திக்கொள் என்று சொல்லி சொல்லி உங்களை விரட்டி கொண்டே இருக்கிறது. அதனால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கச்சிதமின்மையாக இருந்தால்தான் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவன் கச்சிதமாக இருந்து விட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு வளர்வதற்கு வாய்ப்பே இருக்காது. அவனே இனிமேல் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைப்பான். பல படைப்பாளிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம், இனிமேல் ஒன்றுமில்லை என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். கச்சிதமின்மைதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கிறது. நமக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாவற்றையும் காட்டிவிடுவதல்ல கலை. அது கச்சிதம் ஆகாது. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், சில பேச்சாளர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா நகைச்சுவையும் ஒரே மேடையிலே சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு அதையே திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் சொல்வார்கள். சில கலைஞர்கள் முதல் திரைப்படத்தை அற்புதமாக எடுப்பார்கள், அடுத்த திரைப்படத்திலிருந்து ஒன்று கூட விளங்காது. ஏனென்றால் அவர்கள் இதுநாள் வரை சேர்த்து வைத்திருந்த அத்தனை உத்திகளையுமே முதல் படத்திலேயே அவர்கள் செலவழித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் செலவழிப்பதற்கு எதுவுமே இருக்காது. இனி புதிதாக அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாமல் போய்விடும். நமக்கு தெரிந்தவற்றில் சிலவற்றை மட்டும் காட்டிவிட்டு செல்வதுதான் கலையினுடைய இயல்பு. ஏனென்றால் கச்சிதமாக்குகிறேன் என்று எல்லாவற்றையும் காட்ட நினைப்பதல்ல. சுந்தர ராமசாமி சொன்னார், ஒரு படைப்பில் வாசகனுக்கு என்று ஒரு பகுதி இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எழுத்தாளரே சொல்லிவிடக்கூடாது. சிலவற்றை வாசகனுக்காக நீங்கள் விட்டு வையுங்கள், அவன் கற்பனை செய்யட்டும். கராமசாவ் சகோதரர்களை நீங்கள் படித்தால் அதிலே வாசகனுக்கான அம்சம் இருக்கிறது. அதனால்தான் அது சிறந்த படைப்பாக இருக்கிறது. நீங்கள் போரும் அமைதியும் என்கிற டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்தால் அதிலே வாசகனுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் அதை வியப்புக்குரிய ஒரு படைப்பாக மாற்றுகிறது. ஷேக்ஸ்பியரை பற்றி நாம் படிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மகா கவிஞனாக திகழ்ந்தவர் ஷேக்ஸ்பியர். ஆனால் அந்த ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் நிறைய தவறுகள் இருக்கின்றன. உதாரணமாக ஜூலியஸ் சீசரில் கடிகாரத்தை புரூட்டஸ் பார்த்ததை போல வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏது கடிகாரம்? ஆனால் அந்த கச்சிதமின்மைகளை எல்லாம் அவருடைய அந்த படைப்பு விழுங்கி கொண்டு செல்கிறது. நாம் ஷேக்ஸ்பியரை பாராட்டுவது அவருடைய படைப்பின் மேன்மைக்காகத்தானே தவிர இந்த கச்சிதமின்மையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக. சில இடங்களில் அவர் பன்மையிலே சிலவற்றை பேசுகிறார், ஒருமையிலே பேச வேண்டியவற்றை. காலக்கெடுவில் கூட சில குளறுபடிகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அந்த படைப்பு நிற்பதற்கு காரணம் அந்த கச்சிதமின்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் பாடல்களிலே மயில் என்று வந்தால் பெண்ணை பார்த்து தோகை மயிலே என்று அழைக்கிற பாடல்கள் பல இருக்கின்றன. ஆனால் தோகை என்பது ஆண் மயில்களுக்குத்தான். பெண் குயில்கள் பாடுவதில்லை, ஆண் குயில்கள் தான் பாடுகின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு படைப்பை பொறுத்தவரை கச்சிதமின்மை முக்கியமே. கச்சிதமின்மையை தாண்டி அழகுணர்வை மட்டுமே நாம் பார்க்க கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நாம் அதை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு அந்த கச்சிதமின்மைகளை நாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். திரு சுந்தரவாவுடைப்பன் அளபடையுடன் ஒரு பாடலை, திருக்குறளை சொன்னார். அந்த அளபடை என்பது என்ன? கச்சிதமான இலக்கணத்திற்குள் பொருந்தாமல் இருக்கிற போது அதை கச்சிதமாக்குவதற்காக நாம் நீடிப்பதுதான் அளபடை. அதிலே ஒரு எழுத்தை கூட போட்டு இலக்கணத்தை நாம் சரி செய்கிறோம். அது கச்சிதமின்மையை சரி செய்கிற ஒரு உத்தியாகத்தான் இருக்கிறது. எரிக் பேர்ன் என்பவர் ஒரு கோட்பாட்டை கொடுத்தார், ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே என்பது. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நாம் மட்டுமே சரியாக இருக்கிறோம், எதிரே இருப்பவர்கள் யாருமே சரியில்லை என்று நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நாம் கச்சிதமாக இருக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிற யாருமே கச்சிதமாக இல்லை என்று நினைக்கிறோம். இந்த பிரச்சனை தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளிலும் விரிசல் விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் கச்சிதம் இல்லை, மற்றவர்களும் கச்சிதமில்லை என்று நினைக்க வேண்டியதில்லை. எல்லோரும் அவரவர்கள் விகிதத்திலே கச்சிதமாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் வாழ்க்கை முழுமை பெறுவதாக இருக்கிறது. நீங்கள் இதிகாசத்தை படித்து பாருங்கள். பிளாட்டோ ஒரு அற்புதமான ஒரு
தத்துவத்தை சொல்லுகிறார். நாம் இருக்கிற உலகம் இருக்கிறதே, இதுவே கச்சிதமானது அல்ல, இது கச்சிதமான உலகத்தின் ஒரு நிழல் என்று கூறுகிறார். அவர் அலிகரி ஆஃப் த கேவ் என்று ஒன்று சொல்வார். இந்த உலகத்தில் சிறை கைதிகள் எல்லாம் ஒரு குகையில் இருப்பதைப் போல பலர் இருக்கிறார்கள். அந்த சிறை கைதிகள் வெளியே எதையும் பார்ப்பது இல்லை. வெளியே அங்கே ஒரு தீ மூட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே இருப்பவர்களுடைய நிகழ்வுகளை பார்த்து வெறும் நிழல்களை பார்க்கிறார்கள். இந்த நிழல்கள் தான் உண்மை என்று அந்த சிறை கைதிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தப்பித்து வெளியே போகிறார்கள். அங்கே அவர்கள் உண்மையை பார்த்து திரும்பி வந்து இவர்களிடம் இது உண்மை அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்கிறார். இந்த உலகத்தில் உண்மையை பார்த்தவர்கள் வந்து சொல்லுகிற போது ஏற்றுக்கொள்வதற்கு பலர் தயாராக இல்லை என்பதைத்தான் பிளாட்டோ சொல்கிறார். நீங்கள் இதிகாசங்களிலே பார்க்கலாம். கிரேக்கத்திலே அக்கிலஸ் என்பவன் வருவான். அவன் உடல் முழுவதும் வஜ்ரம் போல வைரம் பாய்ந்த ஒரு மேனி. ஆனால் அவன் குதிகால் மட்டும் பலவீனமாக இருக்கும். அவன் பிறக்கிற போது ஒரு அசரீரி கேட்கிறது. அவன் தாய் அதை கேட்கிறாள். இந்த குழந்தையை ஸ்டைக்ஸ் நதியிலே மூழ்கி எடுத்தால் மூழ்கப்பட்ட பாகங்கள் எல்லாம் அம்பு துளைக்காத அளவுக்கு வைரமாக இருக்கும். அவள் யோசிக்கிறாள், எதை பிடித்து தூக்குவது? குதிகாலை பிடித்து தூக்குகிறாள். அதனால் குதிகால் பலவீனமாகி விடுகிறது. அந்த குதிகாலில் தான் அம்பு செலுத்தி பேரிஸ் என்பவன் அவனை கொள்கிறான். எனவே உலகத்தில் பலவீனம் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. நம் எல்லோருக்கும் பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை அறிகிற போது அது பலமாக மாறிவிடுகிறது. நம்முடைய கச்சிதமின்மையை நாம் உணர்கிற போது நாம் கச்சிதமாக ஆகிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மேடையிலும் ஒருவர் சொன்னார், ஒவ்வொரு மேடையிலும் நான் பேசி முடித்த பிறகு 4 பேச்சுகள் தோன்றுகின்றன. ஒன்று நான் தயாரித்த பேச்சு, இரண்டாவது நான் மேடையில் உண்மையில் பேசிய பேச்சு, மூன்றாவதாக திரும்பி போகிற போது இப்படியெல்லாம் பேசியிருக்கலாமே என்று நான் சிந்திக்கிற பேச்சு, நான்காவதாக பத்திரிகைகளில் வெளிவர பேச்சு என்று. எனவே கச்சிதம் என்பது கற்பனை தான். மனிதன் கச்சிதமின்மையை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் அழகாக இருக்கும். நாம் அனைவருமே கச்சிதத்தை நோக்கிய பயணத்தில் மேற்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் குறைகளையும் ஒற்றுக்கொள்வார்கள். அந்த குறைகளிலிருந்து விடுபடுவதற்கு முற்படுவார்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.